ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் ஃபுல் கிரிட்டிக்ஸ் சேனல்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூப்பர்மேன் அப்படிங்கிற கேரக்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். சூப்பர்மேன் அப்படின்னு நான் சொன்னோன்னே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருதுன்றதுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சின்ன வயசில் கொண்டாடின ஹீரோகளில் முக்கியமான பர்சனே சூப்பர்மேன் தான். அவர் மாதிரி நம்மளும் அந்த ட்ரெஸ்ஸு போட்டுட்டு பறக்கணும்னு ஆசைப்படுவோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் உங்களுடைய சைல்ட்ஹுட் மெமரிஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. சூப்பர்மேன் அப்படிங்கிறது அவருடைய பேர் வந்து கேலல். அவர் வந்து கிரிப்டன்ற ஒரு கிரகத்தில் வந்து பிறக்கிறாரு. இயற்கை சீற்றங்கள்னால அந்த கிரிப்டன்ற கிரகம் வந்து அழிய போகிற நேரத்தில் அவங்களுடைய அப்பாவும் அம்மாவும் எல் அண்ட் லாரா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சூப்பர்மேனை வந்து ஒரு சின்ன ஸ்பேஸ் ஷிப்பில் பூமிக்கு வந்து அனுப்பிச்சி விட்டுறாங்க. அந்த ஸ்பேஸ் ஷிப் என்ன பண்ணுது அப்படின்னா, அமெரிக்காவில் ஒரு சின்ன டவுன், அதாவது அதுக்கு பேர் வந்து ஸ்மால் வில்லின்னு சொல்கிறாங்க, கேன்சாஸில் இருக்குது. அந்த ஊரில் வந்து இந்த ஸ்பேஸ் ஷிப் வந்து தரையிறங்குது. அங்கே வந்து இந்த சூப்பர்மேனை பார்த்த ஜோனதன் அண்ட் மார்த்தா கென்ட்டுங்கிறவங்க ஒரு தம்பதி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சூப்பர்மேனை தத்தெடுத்து அவருக்கு கிளார்க்கு கென்ட் அப்படின்ற மாதிரி ஒரு பேர் வைக்கிறாங்க. ஸோ சூப்பர்மேன் வந்து அவரோட தகுதிகளை வளர்த்துக்கிட்டே வர்றாரு, டெவலப் பண்ணிகிட்டே வர்றாரு. சூப்பர் ஸ்ட்ரென்த், இம்பெர்வியஸ் ஸ்கின், அந்த மாதிரி ஸ்கில்லெல்லாம் அவர் டெவலப் பண்ணிகிட்டே வராரு. இதை பார்த்து அவங்க அப்பா அம்மா இந்த ஸ்கில்லெல்லாம் வச்சு நீ மனித குலத்துக்கு வந்து நல்லதை ஹெல்ப் பண்ணு அப்படின்றத சொல்கிறாங்க. அவங்களுக்கு கைடும் பண்ணுறாங்க. அதை அவங்க கற்றுக்கிட்ட சூப்பர்மேன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் விஜிலாண்டியாக க்ரைமுக்கு எதிராக ஃபைட் பண்ணுறாரு. ஸோ இதுதான் அவருடைய சூப்பர்மேனோட ஸ்டார்டிங் கதை ஆக்சுவலாக. இதில் இவர் வந்து அமெரிக்கன் காமிக்ஸ் ஃபிக்ஷனல் சிட்டியான மெட்ரோபோலிஸ் அப்படிங்கிற ஒரு நகரத்தில் வாழ்கிறாரு. அங்கேயே தங்கி டெய்லி பிளானட் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை கம்பெனியில் வேலை செய்கிறாரு. ஸோ இவங்களுடைய கேரக்டர்ஸ் கூட யார் யாரெல்லாம் பார்ட்னர்ஷிப் பண்ணியிருப்பார் அப்படின்னா, சூப்பர் கேர்ள், சூப்பர் பாய், பேட்மேன், ஒண்டர் உமன், மேகி சாயர், லூயிஸ் லேன், ஜான் கென்ட் அவங்களுடைய பையன், லூயிஸ் லேன் அவங்களுடைய ஒய்ஃப், ஜிம்மி ஆல்சன் அண்ட் ஸ்டீல், இவங்ககிட்டலாம் இவர் வந்து பார்ட்னர்ஷிப் பண்ணியிருப்பார். இவருடைய ஸ்ட்ரென்த்தை பற்றி பார்க்க போனோம் அப்படின்னா, இவருடைய ஒரு காமிக்கில் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, இவருடைய மிஸ்டிக்கல் செயின்ஸை வச்சு என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, எர்த்தில் இருக்க காண்டினென்ட்ஸை வந்து பிரிச்சிருப்பார். அதாவது அவருடைய பவர் வந்து சில காலங்களாக குறைஞ்சிக்கிட்டே வரும். அதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஏலியன்ஸ்லாம் வந்து இந்த பூமியில் இருக்க காண்டினென்ட்ஸை ஒன்று சேர்த்து அதில் நிறைய நேச்சுரல் டிசாஸ்டர்ஸை உருவாக்க பார்க்குறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு சூப்பர்மேன் திருப்பி பூமிக்கே வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, டாக்டர் ஃபேட்டோட உதவியால் ஒரு மிஸ்டிக்கல் செயினை வந்து உருவாக்குறாங்க. அந்த மிஸ்டிக்கல் செயினை சூப்பர்மேனால் தான் புல் பண்ண முடியும். அதாவது அந்த மிஸ்டிக்கல் செயினை வச்சு எல்லா காண்டினென்ட்ஸையும் எர்த்தில் இருக்க காண்டினென்ட்ஸில் புல் பண்ணால், ஸோ அதில் வந்து நேச்சுரல் டிசாஸ்டர்ஸை வந்து தடுக்கலான்ற மாதிரி பிளான் பண்ணி அவர் அதை பண்ணியும் காட்டியிருப்பார். ஸோ இது அவரோட மிக முக்கியமான ஸ்ட்ரென்த் அப்படின்ற மாதிரி இந்த காமிக்ஸில் காட்டியிருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வந்து 200 குவிண்டிலியன் டன்ஸை வந்து ஒரே ஹேண்டில் வந்து தூக்கியிருப்பார். ஸோ அதுவும் இதில் வந்து ஒரு முக்கியமான ஸ்ட்ரென்த்தாக மாதிரி இந்த காமிக்ஸில் காட்டியிருக்காங்க. அப்புறம் வந்து அது ஒரு ஐஃபாதர் ஸ்டாஃபுங்கிறத இடத்துல வந்து ரிமூவ் பண்ணியிருப்பார் சோர்ஸ் வால் அப்படிங்கிறத. இந்த சோர்ஸ் வால்ங்கிறது எதையாவது ரிமூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அதை சூப்பர்மேன் ஈஸியாக பண்ணி காட்டியிருப்பார். ஸோ இதுவும் அவருடைய ஸ்ட்ரென்த் மாதிரி காட்டியிருப்பாங்க இந்த காமிக்ஸில். அதே மாதிரி இவர் வந்து ஈக்குவலண்ட் வெயிட் ஆஃப் த எர்த்துக்கு ஈக்குவலண்ட்டான வெயிட்டை வந்து 5 நாளுக்கு தூக்கி லிஃப்ட் பண்ணியிருப்பார். அதுவும் ஒரு ஸ்ட்ரென்த் மாதிரி காட்டியிருக்காங்க இந்த காமிக்ஸில். இவர் வந்து ஷேடோ மூனை வந்து ஒரு இன்ஃபைனைட் மாஸ் பஞ்ச் மூலயமா டெஸ்ட்ராய் பண்ணியிருப்பார். இது எவ்வளோ ஈஸியாக பண்ணியிருப்பாருன்னா, அவர் ரொம்ப ஈஸியாக பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி காமிக்ஸில் காட்டியிருக்காங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி அவ்வளோ பவர்ஸ் இருக்குங்கிறதையும் நமக்கு புரிய வைக்கிறாங்க. ஸோ இது மூலயமா நம்மளுடைய சூப்பர்மேனுக்கு இவ்வளோ பவர்ஸ், இன்ஃபைனைட் பவர்ஸ், நிறைய பவர்ஸ் இருக்குன்ற மாதிரி காட்டுறாங்க. ஸோ இதனாலேயே அவர் மக்கள் கூட ஈஸியாக கனெக்ட் ஆகிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே நம்ம சின்ன வயசுலேருந்து சூப்பர்மேனாக ஆகிருக்கணும், நம்ம சூப்பர்மேனாக இருக்கணுன்ற மாதிரி அவருடைய ட்ரெஸ் எல்லாம் போட்டிருப்போம். ஸோ உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதை கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சூப்பர்மேனை பற்றி சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.